ஹாய் கைஸ் வணக்கம். ஐ ஆனந்தி. வெல்கம் டு மை கிரேசி மார்னிங் ரொட்டீன். ஸோ இன்றைக்கி நான் என் 5 AM to 4 PM ரொட்டீன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் 5 o'clock அலாரம் அடித்த உடனே சீரியஸாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 2 minutes நான் வந்து எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்குள்ளேயே அலாரம் அடிச்சிடுச்சான்ட்டு. பட் டியூட்டி ஃபைனலி பெட்லேருந்து வேக்கப் ஆகிடுவேன். ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போன உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்துட்டு அதை எடுத்து வந்து வாட்டரில் வந்து சோக் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் தான் வந்து செய்ய போகிறேன். பிகாஸ் ஸ்மால் சில் டைம் எனக்கு இல்லைங்க, ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து ரெடி பண்ணிடலாம். நேற்றே என் ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வாங்கின ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னா சீலா மீன் தான் நம்ம வாங்கியிருந்தோம். அடுத்தது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்பவும் போல தாங்க ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது தான் மற்ற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா. சவுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ரைஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு சிரமம் தான். நாங்கள் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா சோனா மசூரி ரைஸ் தான் அந்த டைம் வந்து வாங்கியிருந்தோம். பரவாயில்ல, ரைஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, குழையாமல் வருது. நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் தான். அதனால் வந்து நாங்கள் ரியாத்தில் போகும்போது வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே சப்போஸ் வந்து ரைஸ் அதையும் கிடைக்கல அப்படின்னா வந்து அபுகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் தான் இருக்குது. அந்த அபுகாஸ் ரைஸ் தான் வந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் தான் வந்து வந்திருக்கோம். என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும், லஞ்சு செய்யணும், நான் டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. அதனால தான் நான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். வெஜிடபிள் கட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா லேட் ஆகும். அந்த அடுப்பு வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. சரி, அதுக்குள்ளே நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுற டீ பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சர் டீ தாங்க நாங்கள் குடிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தான் வந்து புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஜிஞ்சர் டீ குடித்தாதாங்க நம்மளுக்கு செட் ஆகும். கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே வந்து டீயை குடிச்சிக்கிட்டு அப்படி வேலையை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் காஃபி தான் குடிப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக வந்து டீக்கு வந்து நாங்கள் சேஞ்ச் ஆகிட்டோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிஷ் கறிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருவேன். ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி எல்லாமே வந்து சாப் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷு பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வாஷ் பண்ணலை, இனிமேல் தான் வாஷ் பண்ணணும். ஏன்னா வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்னதான ஒரு கிச்சன் டிப்ஸ் வந்து சொல்லட்டுங்களா? ஃபிஷ் வாஷ் பண்ணும்போது வந்து நம்ம சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்மெல் வராது. ஃபிஷ்ஷு பார்த்திங்க அப்படின்னா பார்க்க வந்து நல்லா வந்து பளபளன்னு இருக்கும். ரைஸை வச்சுட்டு நான் பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து அடிக்கடிக்கு வந்து நான் ரைஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்லை அப்படின்னா வந்து ரைஸ் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து பக்குவமாக வடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கின ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு ஜஸ்ட்டு 15 minutesலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைஸ் வந்து குழஞ்சி வந்துடும். சாப்பிடுவோம் பார்த்திங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. இந்த பக்கம் அடுப்பு வந்து ஃப்ரீயாக இருக்கிறனால வந்து நான் டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வந்து மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டே பார்த்திங்க அப்படின்னா கனிஷ்கா கிட்ட வந்து நான் கேட்டேன், இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன வேணும் அப்படின்ட்டு. அப்போ அவள் சொன்னால் வந்து பூரி செஞ்சு வச்சிருமா அப்படின்னு சொன்னால், சரி அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா இட்லி அரிசி வந்து எங்களுக்கு தீர்ந்து போச்சு. மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு வந்து போய் பார்க்குற வந்து அரிசி வந்து தீர்ந்து போயிருந்தது. இந்த டைம் வந்து ரியாத்தும் நாங்கள் போகலை. ஆல்ரெடி வந்து அங்கே ப்ராப்ளமாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் போகவும் இல்லை. யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து தோசை வந்து கனிஷ்காவுக்கு வந்து நாங்கள் ஊற்றி கொடுத்துருவோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து ஊற்றி கொடுத்துருவாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா வந்து லஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். சம்டைம்ஸ் மட்டும் வந்து மாவு இல்லை அப்படின்னும் போது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து வந்து ரெடி பண்ணுற மாதிரி வரும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ரெண்டும் வந்து நான் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான எனக்கு வேலையாக இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டைம் ஆகிக்கிட்டு இருந்தது. இதில் வந்து மல்லித்தூள் பார்த்திங்க அப்படின்னா வந்து தீர்ந்து போச்சு. கப்போர்ட்டில் வந்து நான் எடுக்கணும். அதனால தான் வேகமாக ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். யூஸ்வலாகவே பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் எப்போ வந்து மீன் குழம்பு வச்சாலும் பாதி மீன் வந்து மீன் குழம்புலையும் பாதி மீன் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் பரட்டி வச்சுருவேன். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னுடைய ஸ்டைலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சவுதியில் வந்து சிக்கன் பொரிச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு மசாலா இருக்குது. அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆச்சி சிக்கன் 65 மசாலா இருக்குது. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுட்டு கலர் பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் இருக்கும். ஆயில் வந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பரட்டினீங்க அப்படின்னா மீன் பார்த்திங்க அப்படின்னா முறுமுறுன்னு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்களும் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.
இந்த டைம் மீன் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்க்கவே வந்து எனக்கு தெரிஞ்சுது. இல்லை அப்படின்னா வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் பழைய மீனாக இருந்தது அப்படின்னா உதிர்ந்து வரும். அப்போவே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பழைய மீன் போல் அப்படின்ட்டு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. பார்க்க எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இந்த பிரட்டின மீனை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிவிடுவாங்க. எனக்கு டைம் இல்லாதனால வந்து நான் வந்து ஃபிஷ் கறி மட்டும் வச்சுட்டு மீனை வந்து பிரட்டி வந்து உள்ளே வச்சுட்டு ரைஸும் வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். சீரியஸாங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக சமைச்சிட்டு வந்து வேலைக்கு ஓடிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய இட்லி அரிசி தீர்ந்து போனதுனால பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா லீவ்னால தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி டியூட்டி டைமில் பார்த்திங்க அப்படின்னா மாவு இருந்ததுன்னா அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் இல்லைங்களா. மாவு இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் வந்து எங்களுடைய வெக்கேஷன் டைமுங்க. நாங்கள் ஊரில் இருக்க வேண்டியது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் கிடைக்காதனால வந்து போக முடியல. ஜூலை மந்த் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தீர்ந்து போனது. மேக்ஸிமம் நான் இட்லி அரிசிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, மசாலா ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த டைம் ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு 1 இயர்க்கு ஆயிடுச்சு. அதனால் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து தீர்ந்து போச்சு. ரியாத்துக்கு போகலாம் அப்படின்னா அதுக்குள்ள வாய்ப்பே வந்து கிடைக்கல. இப்போ ஆல்ரெடி வந்து ரியாத்தில் வந்து ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் ஹெல்த்தி ஹேபிட்டை தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட்டே பார்த்திங்க அப்படின்னா வந்து பாதாம்லாம் ஊற வச்சுருவேன் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கனிஷ்காவுக்கும் சேர்த்து ஊற வச்சுட்டு இருந்தேன். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா கனிஷ்கா வந்து சாப்பிட்றதே கிடையாது. ஒரு வழியாக என்னுடைய கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து டியூட்டிக்கு தான் வந்து கிளம்புறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒரு குட் நியூஸ்ங்க. எனக்கு வந்து நியூ சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நான் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸாக வந்து ரியாத்தில் சவுதி அரேபியாவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுபோல் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு. என்னுடைய ஷார்ட்ஸை பார்க்குறவங்க வந்து லாங் வீடியோ வந்து பார்க்க மாட்டேன்றீங்க. லாங் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடிக்கு லாங் வீடியோவை நான் போடுவேன். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபுட் ஹேபிட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்க. நான் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 100 கிராம் ரைஸ் மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டீனாக வந்து ஆட் பண்ணிக்குவேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எடுக்க மாட்டேன். இந்த டைமும் வந்து நான் வந்து ரேராக தான் வந்து நான் எடுக்கிறது. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்ததுனா வந்து சாப்பிடுவேன், இல்லை அப்படின்னா இல்லை. லஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஒன்ஸ் வந்து நான் நைட் வந்து சாப்பிட்றது தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன் என்னுடைய பாடியை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ ஏதாவது புதுசாக வந்து நான் சேர்த்தேன்னு வைங்க, கரெக்டாக வந்து டக்குன்னு வந்து வெயிட் கெயின் ஆகிடுது. இப்போ தான் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 3 டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெத்தட் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க. டைம் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து வேலைக்கு ஓடிடுவேன் சாப்பிடாம. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருந்தனால வந்து 2 பூரி வந்து வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டியூட்டிக்கு கிளம்புறேன். முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரமடான் டைம்ன்றனால வந்து எங்களுடைய டியூட்டி டைம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. 10 to 4 வந்து எங்களுடைய டியூட்டி டைம். பட் வந்து நாங்கள் மார்னிங் பார்த்து அப்படின்னா வந்து 5 மணிக்கு நான் எழுந்தால் தான் என்னுடைய வேலைலாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 to 4 டியூட்டி வந்து ரொம்ப லைக் பண்ணுறேங்க. சீக்கிரமாக வந்து டியூட்டி முடிஞ்ச மாதிரி வந்து ஒரு ஃபீல் வருது. என்னுடைய லைஃபே பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கு. என்னுடைய ஒரு நாள் லைஃப்பை தான் உங்களுக்கு வந்து நான் 10 மினிட்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து எடுத்தேன். வீடியோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து டியூட்டிக்கே கிளம்புறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலை கிராஸ் பண்ணி இந்த வேலை தான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் போவோம். இதுதான் வந்து என்னுடைய ஆஃபீஸ். ஓகே, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு என்னுடைய டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐபிசி நர்ஸாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஜாப். ஸோ ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பேன். இன்பிட்வீன் கொஞ்சம் வாட்டர் குடிப்போம். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்றா காஃபி குடிக்கிறது, அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஸ்மால் ரிஃப்ரெஷ்மெண்ட் நெசசரி இல்லைங்களா. என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருந்தது அப்படின்னா
சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து சாப்பிடுவோம். யாராவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டைம் வந்து ஒருத்தர் ஆர்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து இன்னொருத்தர் ஆர்ட்ரு பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய லைஃப் வந்து போய்கிட்டுருக்கு. ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓகே, கூட வந்து நம்ம கொலீக்ஸ் வந்து நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஜாப் வந்து எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக போகும். ஒரு வெளிநாட்டில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாதுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நெவர் கிவ் அப். என்னுடைய டியூட்டி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்படி தான் வந்து கடந்து போனது. உங்களுக்கு எப்படி போனதுன்றது சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.